இவங்க கிட்ட இல்லாத திறமையா, ஆனா கடைசி வரைக்கும் வாய்ப்பே கிடைக்காத பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அபிநய். துள்ளுவதோ இளமை படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் அபிநய். அந்த படத்துல தனுஷ் கூட நடிச்சிருந்தாலும் அபிநய்க்கு தனியா ஹீரோவா பெரிய அளவுல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அந்த படத்துல தனுஷையே ஓவர்டேக் பண்ணி அபிநய் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருப்பாரு. நல்ல தோற்றம், இயல்பான நடிப்பு, ஹீரோவுக்கான எல்லா அம்சங்களும் இருந்துமே தொடர்ந்து பெரிய படங்கள் எதுவுமே கிடைக்கல. சரி, ஹீரோவா தான் கிடைக்கல, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறமா சைட் கேரக்டர்ல நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாம சினிமா விட்டு மொத்தமா விலகி போயிட்டாரு. அதுக்கப்புறமா பல வருஷம் கழிச்சு அவரோட போட்டோ ஒண்ணு வெளியாகிச்சு பாருங்க, எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. இந்த மனுஷனா இப்படி மாறிட்டாரு அப்படின்னு 90s கிட்ஸால ஏத்துக்கவே முடியல. கடைசியில 2025 நவம்பர் 10 அன்னைக்கு இறந்து போயிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வித்யுலேகா ராமன். பெருசா இவங்களை இப்ப படங்கள்ல பார்க்கவே முடியல. கடைசியா ஒரு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இவங்க ஒரு படம் நடிச்சு. ரீசெண்டா இவங்க வெயிட் லாஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்பவுமே யாரும் இவங்கள கண்டுக்கல. ஆனா நம்ம தமிழ் சினிமாவுல இருந்த ஒரு தரமான காமெடி நடிகை நீதானே என் பொன் வசந்தம் படத்தின் மூலமா தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமான வித்யுலேகா ராமன் அதுக்கப்புறமா நடிச்ச எல்லா படங்களும் ஹிட் ஆயிருக்கு. முக்கியமா இவங்க சந்தானத்து கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த படம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். காமெடி, ரியாக்ஷன், டைலாக் டெலிவரி அப்படின்னு எல்லாமே வித்யுலேகா சூப்பரா பண்ணுவாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரசன்னா. பிரசன்னாவை இன்னைக்கு ஸ்னேகாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிடுறாங்க. அவரும் ஒரு மாடல் மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு அஜித் விஜய்லாம் இருக்கிற மாதிரி அந்த லெவல்ல இருக்க வேண்டிய ஒரு ஹீரோக்கான எல்லா அம்சங்களும் இருந்துச்சு. 5 ஸ்டார் படத்தின் மூலமா அறிமுகமான பிரசன்னா கண்ணும் கண்ணும், அஞ்சாதே இந்த மாதிரி பல அற்புதமான படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதுவும் அஞ்சாதே படத்துல அவரோட பீக் பெர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியும். ஹீரோவா, வில்லனா, குணச்சித்திர நடிகரா என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பிரசன்னா நடிப்பாரு. ஆனா அவரால் கடைசி வரைக்கும் ஒரு முன்னணி இடத்தை பிடிக்கவே முடியல. ஒன்னு பிரசன்னாவை செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. முன்னணி ஹீரோவா வரவே முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வினோத் கிஷன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வர வேண்டியவர். ஆனா ஆள் அட்ரஸ் இல்லாம போயிட்டாரு. சின்ன வயசுலயே நடிக்க ஆரம்பிச்சாலும் பல வித்தியாசமான கேரக்டர்ல இது வரைக்கும் நடிச்சிருக்காரு. நந்தலாலா, விதி, ஆண்டவன் கட்டளை, நான் மகானல்ல, விடியும் முன் இந்த மாதிரி பல படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு. இவர் நடிச்ச கேரக்டர் எல்லாமே படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் இருந்திருக்கு. இவர் நடிச்சது முக்காவாசி எதிர்மறை கேரக்டர் தான். அந்த வயசுலயே அற்புதமா நடிச்சிருப்பார். ஆனா தொடர்ந்து பெரிய படங்களோட வாய்ப்புகள் கிடைக்காம போனதுனால வினோத் கிஷனுக்கு மார்க்கெட் இல்லாம போச்சு.